ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 1 மற்றும் 2 இந்த 2 நாளுக்கும் தேவையான நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. இன்றைக்கி செய்தித்தாள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இங்கே பாருங்கள். இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவராக பி அமுதா நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், தென்மண்டல தலைவராக முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் யாருன்னா பி அமுதா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக வானிலை அமைப்பு சார்பில் இந்த இந்திய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் அவங்க சார்பில் ஒரு உயரிய விருது கொடுக்கப்படும். பேராசிரியர் வில்ஹோ வைசாலா விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுக்கப்படுது. அந்த விருதம் பெற்ற முதல் நபரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும், உலக வானிலை அமைப்பு சார்பில் வழங்கப்படும் விருது வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் வில்ஹோ வைசாலா விருதுன்றது கொடுக்கப்படுகிறது. இதை வாங்கியவர்கள் முதலில் அமுதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவராக இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது டைரக்டாக திருக்குறள் போயிடலாமா? இன்றைக்கான குறள் பார்த்துருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்களை தீமை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தால், ஒருத்தன் போய் தீய செயல்களையும் செய்வான், தீமை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தால் தீய செயல்கள் தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக போயிட்டு அவன் லைஃப்பில் இருப்பான் அப்படின்றது திருவள்ளுவர் கூறியிருக்காருங்க. அடுத்தது, புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 34% அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் விளைவாக 34% வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக சதவீதம் தெரியணும். எத்தனை சதவீதம்? 34. நிறைய இந்த திட்டத்தை இங்கே கிடையாதுங்க. எப்படி சொல்கிறது, இந்தியாவில் இருக்க நிதியாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கட்டும், எல்லாமே இந்த திட்டத்தை வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்தது, சூரியன் வெளிவெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா L1 ஆதித்யா L1 என்ற ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ PSLV C-59 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தினாங்க. ஸோ சூரியனை பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட விண்கலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதித்யா L1 அப்படின்றத தெரிஞ்சுக்குப்பா. அந்த இயர் முக்கியம், 2023 ஏவப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேண்டாங்க. ஸோ நம்ம கிரிட்டிக் நியூஸ்லாம் விட்டுருவோம்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், 2047 உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க 7.8% வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் நம்ம 5வது இடத்துல இருக்குங்க. ஜிடிபியில் எத்தனை இடத்துல இருக்கோம்? 5வது இடத்துல இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நிலையான வளர்ச்சி தான் நம்ம பெற்று வரோம். 2000 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 6.3% என்ன பண்ணியிருக்கோம், சராசரியாக பொருளாதார வளர்ச்சி எட்டிருக்கோம் சொல்கிறாங்க. அதே பாருங்கள், 2000 1.6%, 3.4%, 1.6 3.4% இயர் பை இயர் கொஞ்சமாக ஏற்றி இப்போ வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம இலக்கு என்ன வச்சுருக்கோம், 2047ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி அடையணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையை சீர்படுத்தணும், 2வது உற்பத்தி பொருட்களை அதிகப்படுத்தணும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை குறைக்கவே கூடாது, வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பண்ணாங்களா நம்ம எத்தனை சதவீதம் அடைச்சிடலாமா? 7.8% அடைச்சி நம்ம உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வரலாம்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? உலக வங்கி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாமில் இந்த பாயிண்ட் முக்கியம். 2047ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்க இந்தியா எத்தனை சதவீத வளர்ச்சி தேவை அடைய வேண்டும் என்று உலக வங்கி கூறியதுன்னா 7.8% அப்படின்றத நோட் பண்ணுங்கப்பா. ஸோ பொருளாதார பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சிருவோமே, அவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக் நியூஸ் எடுத்தால் ஓகே வெயிட். ஸோ அப்படியே தள்ளிடலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3 நியூஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 நியூஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இங்கே கூறியிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6471 கோடி திரும்ப வரலையாம், அப்படியே நின்றுச்சான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2016 நவம்பர் 8ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 500 ரூபா நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க.
இதை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 200 நோட்டு, 500 நோட்டு, 2000 நோட்டு கொடுத்தாங்கப்பா. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2023 மார்ச் 19ஆம் தேதி 2000 நோட்டை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ புழக்கத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.56 லட்சம் கோடி 2000 நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6471 கோடி அப்படியே ரிட்டர்ன் வராமல் எங்கேயோ தங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா பிளாக் மணி அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் ஆட் பண்ணுறாங்கப்பா ஆர்பிஐ. பிளாக் மணியாக கூட போய் சேர்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உலகின் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட். மஞ்சள் தேவையில் 60% இந்தியாவால் வழங்கப்படுகிறது. காப்பி ஏற்றுமதியில் உலகின் 7வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, காப்பி ஏற்றுமதியில் கர்நாடகா தாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் மாநிலங்களவில். ஸோ பாருங்கள், உலகின் மஞ்சள் தேவையில் 60%, காப்பி ஏற்றுமதியில் 7வது இடத்துல இருக்குது. இறக்குமதின்னு சொல்லலாம், இங்கே ஏற்றுமதின்ற பயன்படுத்திருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இது கண்டினியூஷன்றது புரிய ஆரம்பிக்குங்க. இப்போவே சொல்லிடுறேன். அடுத்து பாருங்கள், மார்ச் 7 மக்கள் மருந்தக தினம் மத்திய அரசால் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 7ஆம் தேதி இனிமேல் என்னன்னா மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு முடிச்சிருக்காங்கப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15,000 மருந்தகங்கள் இருக்குது இப்போ வரைக்கும் ரீசெண்டாக. ஆனால் 2027ஆம் ஆண்டுக்குள் 10,000 மருந்தகங்களாக உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை மார்ச் 7 மக்கள் மருந்தக தினம். இது மட்டும் நோட் பண்ணுங்கப்பா. சரி, ஓகேங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி முடியுது. ஸோ நீங்கள் மறக்காமல் குவிஸ் அட்டன் பண்ணிடுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றது சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.